எல்லாம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் என்றும் சிவம் எதிலும் சிவம் அன்பே சிவம். இன்றைய காலகட்டத்தில் மனிதன் உயிர் வேகமாக பல வண்ணமாக வேகமாக உயிர் இழக்க நேரிடுகிறது பல வண்ணமாக. அதுக்கு மூலாதாரம் யார் இதற்கு என்னவென்றால் அரசுதான், நாட்டை ஆளும் அரசுதான் என்று கூற முடியும். காரணம், அவனுக்கு தெரியாத எந்த விஷயம் நடப்பதில்லை. அதற்கு எல்லாமே அவன் மூலாதாரம். காரணம், அவன் வருமானத்தை நோக்கி செல்லவே தான் அவன் மூளை செல்கிறதே தவிர நாட்டு மக்களை பற்றி அவனுக்கு கிடையாது என்பது இது உண்மையான வழி. எத்தனையோ வழிகளில் இன்று வருமானத்தை நோக்கி செல்கிறான். பற்றாக்குறைக்கு பேப்பரையெல்லாம் நோட்டாக்கிவிட்டு அந்த நோட்டை அச்சடித்து மக்களுக்கு அவர் இச்சைக்கு தந்து மக்களை மடைமாக்கி வருகிறான். ஆனால் இதில் மக்கள் விதி இருந்தும் முன்கூடியாக உயிர் இழக்க ஏற்பதனால் அவருடைய ஆத்மாக்கள் பல வழியில் பல வண்ணமாக மனிதர் உடலிலே நுழைந்து பல வண்ணமாக அவர் ஆத்மாக்களை நிறைவடி செய்வதற்காக அவர்கள் மூளை திசை திருப்பிக்கிறது. இதனால் மனிதன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத வாழும் சூழ்நிலைக்கு பணம் இருந்தும் பொருள் இருந்தும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இதை அன்பாக கொண்டு போக இறைவன் செய்த வழி என்னவென்றால் மருத்துவத்தில் குணமாகுவதற்காக வழி செய்து விட்டான். இதற்கு என்ன பொருள்? மருத்துவத்தில் செய்தால் டாக்டருடைய அறிகுறி என்ன? இது உண்ணலாம், இது உண்ணக்கூடாது என்பது பல வழியில் அவர்களை தக்க வைக்கிறார்கள். அது குற்றம் கூறவில்லை, அவர்கள் படித்த படிப்பு ஆவாறு. இந்த மனிதன் இது போன்ற மனிதர்களெல்லாம் எங்கு இருக்க வேண்டும்? குடிமக்கள் இருக்கும் இடத்தை விட்டு அவர்கள் ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் தனியாக இருந்தால் அவர் சிந்தனை தெளிவாக இருக்கும். டாக்டர் கூறுவது உண்மை, நாம் என்ன தவறு செய்தோம், நமக்கு ஏன் இந்த நோய் வந்தது என்பதெல்லாம் உணர்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி கிடையாது. நோய் உள்ள மனிதனும் நோய் இல்லாத மனிதனும் கெட்டவனும் நல்லவனும் தீயவனும் எல்லோரும் ஒரு இடத்தில் வாழ்ந்தால் டாக்டர் அறிவிப்பு பிரகாரம் இது உண்ணக்கூடாது என்றால் பக்கத்து வீட்டுக்காரர் அதை உண்ணுவார்கள். அது வாசனை அவன் மூக்குக்கு செல்லும். அவன் மனவேதனை அடைவான். மனவேதனை அடைந்தால் அந்த மனிதன் குறுகிய நாளில் அவன் மரணம் அடைந்தால் இந்த மண்ணில் தான் மறைவான். மண்ணில் மறைந்ததும் அவன் உடல் மண்ணானதும் மண்ணுயிராக மாறுகிறது. அந்த மண்ணில் தான் நாமும் உண்டுதான் வாழ வேண்டும். குடிநீர் முதல் பசுமைகளுக்கு உரமாகவும் கடல் நீரில் உப்பாகவும் கலந்து சென்று கொண்டு தான் இருப்பான் ஒரு மனிதன். அது எவ்வாறு எப்பிரச்சனை தீரும்? இது போன்ற நிலையில்தான் இன்று வேகமாக பெண்களுக்கு முதலிடம் தருவதாக இவன் முதலிடம் தருவதாக கூறிவிட்டு, ஆனால் பெண்களை மறைமுகமாக ஆபாச நிலையில் படம் எடுக்க அதற்கு அனுமதி தந்து செல்போனில் இவனும் உல்லாசமாக அதை கண்டு கழிக்கிறான். இரவில் கண்டு கழித்து விட்டு இவர்கள் மறைமுகமாக நடத்தும் நாடகம் பல வகையில் உள்ளது. இன்று ஆசிரமங்கள் அனாதை ஆசிரமம் என்று எதுக்கு வைத்துள்ளார்? இன்றல்ல, அது பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. காரணம் என்ன? அனாதை பிள்ளைகளை எல்லாம் வளர்ப்பதாக வைத்து எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு விளம்பரம் செய்திருந்தால் அவர்கள் தத்தெடுத்து இருப்பார்கள். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. எதற்காக வைத்தார்கள்? அந்த அனாதை ஆசிரமத்தை வைத்து பெண் பிள்ளைகளை கற்பழித்து விட்டு அதிலிருந்த உறுப்புகளை எடுத்து உயர்ந்த மனிதர்களுக்கு பொருத்தி அதில் மருத்துவ மூலமாக வருமானத்தை தேடி செல்கிறார்கள். அதற்காக தான் அனாதை ஆசிரமம். இல்லை என்றால் இவர் நேர்மையான உள்ளவனாக இருந்தால் எத்தனையோ தாய்மார்களுக்கு குழந்தை இல்லாத பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள், அவருக்கு தந்திருக்கலாம். இவன் ஏன் செய்யவில்லை? இது போன்ற லீலைகள் இன்றைய அரசு பல வண்ணமாக செயல்பட்டு வருகிறது. இதுக்கு மூலாதாரம் அனைத்துக்கும் மூலாதாரம் தேர்தல். இந்த தேர்தலை அடியோடு தடை செய்ய வேண்டும்.
ஏன் காரணம் என்றால் நீங்கள் கடன்பட்டு உடன்பட்டு வாழ்வதற்கு அது எங்கு கட்டுகிறீர்கள்? நிறுவனத்தில் கட்டுகிறீர்கள், ஆபீஸ் நிறுவனத்தில் கட்டுகிறீர்கள். அரசுக்கு கட்டவில்லையே. அரசுக்கு ஏன் பணமாக கட்டுகிறீர்கள்? அவன் எதற்கு? அவன் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வைத்துள்ளான். அவன் பிழைத்துக் கொள்வான். இந்த தேர்தலை அடியோடு ரத்து செய்து விடுங்கள். அவனுடைய ஆற்றல் அறிவு, அவனுடைய வேகம், அவனுடைய கொடுமையான செயல், வன்முறை, இது போன்ற ஆற்றல் வெளிப்புறமாக நன்மையாக பேசுவான். உள்ளத்தை காண்பவன் இறைவன். அவன் முள் மனதில் என்ன நினைக்கிறான் என்பதெல்லாம் இறைவன் அறிவான். ஆகையினால்தான் இத்தனை கொடுமைகள் நடக்கிறது, இத்தனை சிலைகள் அடிக்கிறது. இன்று ஹாஸ்பிட்டல், மருத்துவத்துறை ஒரு தெய்வத்திடம் ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாத குணமாக்கும் நிலைக்கு தெய்வத்திடம் சக்தி உள்ளது. ஆனால் அந்த தெய்வத்தை, அந்த அடியார்களையே அடிமையாக்கி விட்டான் அரசன். இந்த கோயிலுக்கும் இவனங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது கோயில் என்பது பொது சொத்து. பொதுமக்கள் தான் அதை நிர்வாகம் செய்ய வேண்டும். இதுதான் இயற்கை நீதி, இறைவன் வகுத்த வகுப்பு. அரசன் என்று அது கோயிலுக்கு தூண்டானோ அன்று அதிலும் பல வண்ணமாக வருமானத்தை தேடிக்கொண்டு ஆதி காலத்தில் அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தையெல்லாம் ஆக்கிரமி செய்வதாக மக்கள் முன் படம் காட்டி, இவன் நல்லவன் போலும் மக்கள் எல்லாம் கெட்டவர் போன்று அதையெல்லாம் அது ரியல் எஸ்டேட்டாக மாற்றி அதையெல்லாம் பசுமைகளை அழித்து இவன் உல்லாசமாக வாழ்வதற்கு வழி செய்து வருகிறான் சில மூடர்கள். இதெல்லாம் ஆராய வேண்டுமென்றால் நீ ஓட்டு அடியோடு ரத்து செய்ய வேண்டும். ஓட்டு எவருமே போடக்கூடாது. உங்கள் கடன் கட்டுவதற்கு நீங்கள் உழைத்து கட்டுவீர்கள். இவனுக்கு எதுக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும்? இவனால் என்ன உங்களுக்கு நன்மை? அவ்வப்போது பணம் தருவதற்கும் தருகிறான் போகிறான் என்று யோசிக்கக்கூடாது. இலவசமாக பொருள்கள் தருகிறான் யோசிக்கக்கூடாது. அதனால் அவன் செய்யும் பாவத்தை நீங்கள் சுமந்து வருகிறால் தான் நீங்கள் பல நோய்க்கு ஆளாகிறீர்கள், பல குற்றத்துக்கும் ஆளாகிறீர்கள். பாவம் என்பது பல வகையில் உள்ளது. இதுதான் இறைவன் கருமை வினை என்று கூறுகிறார். அந்த பாவத்தை விட்டுவிட்டால்தான் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் நன்மையில் இயக்கமாகும். நல்லறிவில் செயல்பட அறிவு தருவான் இறைவன். இவனுடைய பாவத்தை சுமக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஓட்டு என்பதை எவரும் போடக்கூடாது. இந்த ஓட்டுனால் அவன் என்றும் செய்ய முடியாது. அவனால் என்ன செய்ய முடியும்? மடையன். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் இடத்தில் அவன் வந்தால் அவன் கதி அரோகராத்தான். நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறோம். அதே போன்று இன்று நிலைக்கு மனிதன் பல வழியில் தள்ளப்பட்டு உள்ளான். அரசன் இந்த ஓட்டு என்பதை இருக்கக்கூடாது. இதனால் இறைவனுக்கு தான் திறமை. முக்காலத்தில் இடைவெளி விரிந்திருந்த காலத்தில் கொல்லப்புறமாக கழிப்பிடம் செல்வார்கள் மக்கள். அந்த கழிப்பிடமே உரமாகவும் இருந்தது. அன்று இது போன்ற காம்ப்ளெக்ஸ் உரங்கள் போன்ற பல வகை கிடையாது. நாட்டு உரம்தான். இதே மனிதனுக்கு நோயற்ற வாழ்வு இருந்தது. இவர்கள் என்று நடமாடும் பொருட்களை சேமித்து வைத்து கொண்டு விலைவாசி உயர செய்தார்களோ அன்றிலிருந்து ஒவ்வொன்றாக தொடர்ந்து கடைசியில் நோய்க்கு கொண்டு போய் சேர்ந்தது. நோயில் கொண்டு போய் சேர காரணம் பல வகையில் பல வண்ணமாக உள்ளது. இதற்கு காரணம் அரசன்களே, நாட்டையாளும் மடையன்களே. ஆகினால் இந்த மடையன்களை அடியோடு ரத்து செய்ய வேண்டுமென்றால் மக்களை உங்களிடத்தில் தான் உள்ளது. இவன் ஓட்டுக்கு இவன் அடிப்படை, இவன் எதுவும் பயப்பட வேண்டாம். இவன் எதுவும் செய்ய முடியாது. இவன் செய்தால் இவன் சட்டத்தில் சிக்கி இவன் பொருள் இழந்து கடைசியில் அவன் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். அவன் தற்கொலைக்கு சென்றாலும் முடியாது. அந்த வகையில் இறைவன் அவர்களை நிறுத்தி வைப்பான். அவன் செய்த பாவத்தை அவன் தீர்க்க வேண்டும் என்பதை விதி. ஆகினால் இந்த ஓட்டு இருக்கும் வரை அவருக்கு இது போன்ற லீலைகள் இன்னும் வளர்ந்து கொண்டே போகும். இன்று பெண் பிள்ளைகள் 10 வயதில் பெருமடையவர்கள் இன்னும் வரப்போகிற காலத்தில் 7 வயதில் 6 வயதிலெல்லாம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. காரணம், நாம் உண்ணும் பொருள்கள் வயது குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் மனிதன் நிலையும் வயது குறைந்து கொண்டே தான் வரும். அதனால் இந்த ஓட்டு என்பதை அடியோடு ரத்து செய்தால்தான் நன்மை பிறக்கும் என்பது இறைவனின் தீர்ப்பு. அன்று தர்ம வழியில் உலகம் இலக்கமையாக ஆக வேண்டும் என்று
எப்படி அரசியல் செயல்பட வேண்டும் என்று அம்பேத்கர் மூலமாக தர்ம நூலை எழுதினார் அம்பேத்கர். அந்த தர்ம நூலை எல்லாம் மூலையில் மடக்கி போட்டுவிட்டு இவர்கள் புதிதாக ஒன்று ஏற்றி வைத்து கொண்டு உச்ச நீதிமன்றம் அந்த மன்றம் இந்த மன்றம் எடுத்து வைத்து கொண்டு இவர்களே தீர்ப்பு கூறுகிறார்கள். அம்பேத்கர் எழுதியதற்கு எந்த பொருளும் கிடையாது. இது போன்ற தீயவன்களெல்லாம் இனி இருக்குவதற்கு பூமியில் வாழ்வதற்கு இடம் இருந்தாலும் இவன் தூய்மையாக வேண்டும் என்றால் இவனுடைய பதவியை அடியோடு ரத்து செய்ய வேண்டும். கவர்னர் ஆட்சி வர வேண்டும். அப்போதுதான் நல்வழி பிறக்கும். கவர்னர் ஆட்சி என்பது கடவுளுடைய ஆட்சி. கடவுளுடைய இயற்கையாக இன்றும் அவர்தான் உங்களுக்கு படி அழைக்கிறார். அவர்தான் உங்களுக்கு எங்கு செல்ல வேண்டும் உணர்வு தருகிறார். அங்கு செல்கிறீர்கள், நீங்கள் வாழ்கிறீர்கள். இந்த மடையன் உங்களுக்கு என்ன செய்கிறான்? இந்த மடையன் என்ன செய்கிறான்? உங்கள் வரி பணத்தை எல்லாம் அவன் வைத்து கொண்டு உங்களுக்கு இலவசமாக தந்து கொண்டு அவன் பதுக்கி வைத்து கொண்ட பொருள் பல்லாயிரம் கோடி உள்ளது ஒவ்வொரு மனிதனிடத்திலும். இவ்வாறு செய்து கொண்டு சென்றால் உலக நிலை என்ன ஆகும்? சற்று யோசியுங்கள் மக்களே. இதனால் இறைவனுக்கு சிரமம் தந்து வந்துவிட்டான். இறைவன் நாம் பெற்ற பிள்ளைக்கு நமக்கு எந்த பிள்ளையும் பிரித்து பார்ப்பதில்லை. அதே போன்று இறைவனுக்கு அனைவரும் குழந்தைகளே. அதனால் எந்த மனிதன் எந்த தவறு செய்தாலும் அதை கேட்ட வழி செய்து வந்ததில்தான் இத்தனை நிலை. இன்றைக்கி கடலில் நீர் உள்ளது என்று மழை பொழிகிறது என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் எத்தனை அடுக்கு பில்டிங் கட்டினாலும் கண் முன்னே நீங்கள் காண்கிறீர்கள். காண்பதற்குத்தான் இறைவன் டிவி என்று ஒரு காட்சி கொண்டு வந்து காமிக்கிறான். அந்த பில்டிங்குவெல்லாம் பாம்பு வைத்து அடிப்பதும் இல்லை தானாக இடிந்து விழுவதும் போன்ற இதெல்லாம் மேடாகி நிற்கிறதா? கிடையாது. பூமியில் தான் மீண்டும் மறைகிறது. அது எங்கு மறைகிறது? பூமியில். கடல் ஆழத்தை அதை மட்டம் செய்து வருகிறது. நீர் மேல் நோக்கி வருகிறது. இன்று அந்த நோக்கி வருவதனால் மக்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்குள் இந்த கடல் முழுமையாக மேல் நோக்கி வந்து நீர் இல்லாத நேரத்தில் கப்பல் எதுவும் ஓடாது. காரணம், கடலிலும் சில பாறைகள் வளர்ந்து வருகிறது. அன்று எதுவுமே இருக்காது. அன்று உணவுப் பொருள்கள் தட்பாட்டு ஏற்படும். உணவுப் பொருள் இல்லாமல் வாழும் நிலை மக்கள் ஏற்படும். அன்று பயிர் வைப்பவர்கள் தான் உயிர் வாழ மட்டும் அவர்கள் வைத்து கொள்வார்கள். இந்த நாட்டை ஆளும் மனிதர்கள் அந்த உல்லாசமாக வாழும் மனிதர்களுக்கு உணவு கிடைக்காது. இது தேவையா, வேண்டுமா, வேண்டாமா என்று நீங்களே தான் யோசிக்க வேண்டும். அவன் பணத்தை வைத்து பணத்தை உண்டு வாழ முடியாது. இந்த மடையன் இதெல்லாம் யோசிக்காமல் ஒருவன் தமிழ்நாட்டில் கூறுகிறான், நான் ஒருவரையும் பின்தாங்கி விட மாட்டோம், நாங்கள் முன்னேற்றம் செல்லுவோம் என்பது இவனுடைய வாக்கு. இவன் என்ன செய்துள்ளான்? பசுமைகள்லாம் அழைத்து கண்ணாடி மாளிகை காட்டி வருகிறான் ஒரு மடையன். இந்த கண்ணாடி மாளிகையில் என்ன கிடைக்கும்? அன்று ஜெயலலிதா ஆட்சியிலே பருவமழை இல்லாத காரணத்தினால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் அயல்நாட்டு சென்று கருவிகளை கொண்டு வந்து கடல்நீர் குடிநீராக செயல்பட்டார். அதில் பல்லாயிரம் கோடி செலவானது. ஆனால் அதிலிருந்து உருவான நீர் ஒரு நாளைக்கு 15,000 லிட்டர் தண்ணீர் மட்டும்தான். இரண்டும் கணக்கிட்டு பார்த்தார். இதில் மக்களுடைய வேதனைக்கு ஆளாவார் என்று அன்றோடு அதை நிறுத்திவிட்டார். ஆனால் இந்த மடையன் இன்று மழையும் பொய்து வருகிறது, தேவையான அளவுக்கு நீரும் உள்ளது. ஆனால் அயல் நாட்டில் போய் சென்று மீண்டும் கருவிகளை கொண்டு கடல் நீர் குடிநீராக ஆக்கி அந்த பணத்தை எல்லாம் மக்கள் வரி பணத்தை வீண் வைத்து வருகிறான். எதற்காக? மக்களை கீழ்த்தரமை என்றும் அவர்களை உழைத்து வாய்ந்தால்தான் நாம் உழைந்து வாழ வேண்டும் என்று இவனுடைய நோக்கம். இதே இறைவனுடைய தீர்ப்பு. இதெல்லாம் யோசித்து செயல்படுங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.